எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் saree கட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்டான saree இதுதான். ஸோ என்கிட்ட அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்லைங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சுதான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் ஒரே சுடியை நிறைய வீடியோல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்கிட்ட நிறைய சுடிதார் எல்லாம் இல்லைங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்காகவே மீஷோல 5 செட்டு சுடிதார் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அந்த 5 செட்டும் 535 ரூபாய் சம்திங். அதை வச்சுட்டு தான் இது வரைக்குமே நான் இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் சிஸ்டர் நான் நல்ல ட்ரெஸ் இல்ல, எனக்கு நல்ல காஸ்டியூம் இல்ல, அழகான மேக்கப் திங்ஸ் இல்ல, ஜுவல்ஸ் இல்ல, நான் எனக்கு எப்படி வீடியோ பண்றதுனே தெரியல, எப்படி நான் பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் நிறைய விதமா அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போடுறாங்க. அந்த மாதிரி சில பேர் என்கிட்ட பர்சனலா கேட்டிருந்தாங்க. உண்மையான விஷயத்த சொல்ல, அழகோ ட்ரெஸ்ஸோ பணமும் தேவையில்லை. ஒரு அழகான உங்களுடைய உடம்பு அளவுல மறைக்கிற அளவுக்கு ட்ரெஸ் கோட் இருந்தா போதும். சோ நல்ல தெளிவான பேச்சு இருந்தா போதும். சோ இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் தான். சோ அதுக்காக தான் இதை நான் இங்க சொன்னேன். இப்ப நீங்க என்ன பார்க்க போறேன்னா, நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, கமெண்ட் பண்ண உடனே டிலீட் ஆகுது சிஸ்டர். சில பேருக்கு கமெண்டே பண்ண முடியல. என்ன காரணம் சிஸ்டர் நிறைய பேர் கேட்டீங்க. சோ இது கமெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய சேனலுக்கும் பாதிப்பாகும். ஏன்னா யூடியூப் சைடு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கலாம். சோ கமெண்ட் டிலீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டிலீட் ஆகலன்னா கூட பரவாயில்ல, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. இது கமெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஷார்ட்ஸ், வீடியோ, கம்யூனிட்டி போஸ்ட், பிளேலிஸ்ட், வாட் எவர் உங்களுடைய ஓல்ட் சேனல் ஃபுல்லாமே பாதிப்பாகும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா, யூடியூப்ல சில விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா அது கமெண்ட்ஸா இருந்தாலும் தானா மறைஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவா இருந்தாலும் தானா போயிடும். ஷார்ட்ஸா இருந்தாலும் தானா போயிடும். இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த சிஸ்டர் ரிப்ளை பண்ணலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஸ்பாம்ல போயிட்டாங்க, பொய்யான கமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி உங்க சேனலுக்கு இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சோ தெரியாம பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. சோ நீங்க இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த YT ஸ்டுடியோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கான வீடியோ நம்ம கிட்ட இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா லிங்க் ஷேர் பண்றேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த வியூ ஆல் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி பேஜ் வந்துடும். சோ அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த அப்டேட் வந்தப்பவே இந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். இந்த கமெண்ட் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். என்னென்ன வேணுமோ அந்த டைட்டில போட்டு வீடியோ சென்ட் பண்ணுங்க சிஸ்டர், எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சென்ட் பண்றேன். எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பப்ளிஷ்னு இருக்கு, இதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அப்ளை கொடுங்க. இந்த எல்டுல கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதியை ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது எனக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ண போகிறாங்க, பெரிய சேனலில் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எந்தெந்த சேனல்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எனக்கு காட்டலை. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 7 மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மெசேஜும் வந்திருக்கு. ஆனால் ஒரு மெசேஜ் மட்டும் வரலை. இப்போ பாருங்கள், நான் டச் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், சூரா சே மிஸ்டர் யூ, இதெல்லாம் எனக்கு அதாவது என்ன லைவில் என்னுடைய இங்கே படித்து பாருங்கள், இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னா. ஸோ இதெல்லாம் சேனலுடைய நேம் ஃபஸ்ட் லெட்டர். கண்டிப்பாக இந்த மெசேஜ் ஏன் ஹெல்டில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, டாட் போட்டு யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் டாட் போட்டு எழுதுனீங்கன்னா அது ஹெல்டில் விழுந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் யூவை டச் பண்ணால் வேறு ஒரு வெப்சைடு, சம்மந்தமே இல்லாத ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதினாலும் எல்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு எனக்கு சப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் எல்டில் போயிடும், வெறி அந்த வேர்ட்ஸ் மட்டும் இருந்தால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி, எனக்கு மணி வந்துடுச்சு. ஸோ நான் யூடியூப் மணி நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன், மணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலுமே எல்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டரும் அந்த மாதிரி தான், சிஸ்டர்
டாட் யூன்னு அமைச்சிருக்காங்க. இந்த மெசேஜில் இந்த ஒரு மிஸ்டேக்கால் தான் இது எல்டில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக், 5th லைக் அந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 5th லைக்லயும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் லைக் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே எல்டில் போயிருக்கு. இதற்கு காரணம் நிறையவே இருக்கு. நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல எல்லாமே 1 by 1 ஆர்டரா சொல்லி கனெக்டிவிட்டி பண்ணிருப்பேன். கண்டிப்பா பொறுமையா பாருங்க. ஒருவேளை நீங்க இதை தெரிஞ்சுக்கலன்னா உங்களுடைய பெஸ்ட் கமெண்டும் இந்த மாதிரி எல்டில் போயிடும். சோ நீங்க யாருக்கு கமெண்ட் பண்ணாலும் போகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஏன் எல்டில் வந்திருக்குன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா. சில வேர்ட்ஸ் வந்து ஸ்கேனிங் பண்ணும், அதில் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது நல்ல கமாண்டவே இருந்தாலும் இதில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ட்ஸ்க்காக ஹெல்டில் போயிருக்கு. இது வந்து கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு. இது முன்னாடியெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இவங்க வந்து இந்த லிங்க்கெல்லாம் வந்து என்னுடைய லிங்க்கே கிடையாது, அவங்களுடைய லிங்க்கை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாமே எல்டில் போயிருக்கு. இந்த மாதிரி என்னுடைய சேனலில் மற்றவங்களுடைய லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணால் அதெல்லாம் மறைஞ்சிடும். ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி தான் மறைஞ்சி கிடக்கு. பாருங்கள், இன்னொரு கமெண்டு, வணக்கம் சகோதரி, நான் இலங்கையிலிருந்து பேசுகிறேன். அதாவது ஒரு ஊரை ஒரு நாட்டை குறிப்பிட்டு பேசினாலும் அந்த கமெண்டு எல்டில் போயிடும். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ரெகுலராக நீங்கள் எல்டி கமெண்டை செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது பண்ணாங்கன்னா செப்பரேட்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்பேஜிலேருந்து நான் ஒரு கட்டுரையை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோட. ஏன் உங்கள் கமெண்ட் எல்லாம் டிலீட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா உங்கள் சேனலே டிலீட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நான் மேலே தள்ளிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிறந்த கருத்துக்கள் மற்றும் உறுப்பினர்களின் கருத்துக்கள் பற்றிய ஒரு அறிமுகம். ஸோ கருத்து வார்த்தைகள், ஆண்டில் வார்த்தைகள், சேனல் பெயர் வார்த்தைகள், தோற்றப்படம், பார்வையாளர்கள், வீடியோ போன்ற பல்வேறு சிக்னல்களின் அடிப்படையில் பார்வையாளர்கள் அதிக விரும்பக்கூடியவை மற்றும் பார்க்கக்கூடியவை இந்த கருத்துக்கள் காட்சியில் காட்டப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு சேனலில் கருத்து, நல்ல கருத்து தெரிவிப்பதை அந்த சேனலில் இருக்கிறவங்க அதிகமாக விரும்புவாங்க. ஸோ வந்து நல்ல கருத்துக்களை மட்டும்தான் காட்டப்படும். அதுவே கொஞ்சம் நான் மேலே தள்ளிக்கிறேன். இந்த இடத்துல கருத்து தணிக்கை மற்றும் அகற்றுதல்கள் குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில கருத்து தானாகவே டிலீட் ஆகுது இல்லையா, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது போல் இருந்தாலும் தானாகவே கமெண்ட் ஹெல்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, குறுகிய காலத்தில் அதிக அளவிலான கருத்துக்களை பகிர்ந்தால், இணைப்புகளை பகிர்ந்தால், வழக்கத்திற்கு மாறான இமோஜிகளை வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினால் உங்களுடைய கருத்து வந்து ஸ்பேம்னு கண்டறியப்படும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, தானாகவே அகற்றுதல் எங்கள் சமூக வழிகாட்டுதல்கள் உள்ளடக்கம் மீறுகிறதா என்பதை கண்டறிய எங்கள் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, தானியங்கு கண்டறிந்தால் சிஸ்டங்கள் தொடர்ந்து கருத்துக்களை ஸ்கேன் செய்கின்றன. உங்கள் கருத்து எங்கள் சமூக வழிகாட்டுதல்களை மீறுவதை சிஸ்டம் கண்டறிந்தால் அந்த கருத்து அகற்றப்படும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் நிறைய இடத்துல ஸ்கேன் செய்யப்படும் உங்களுடைய வீடியோ, ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டால் அதை நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதற்கு காரணமே இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஸ்கேன் செய்கின்றன. தானியங்கு இயந்திரம், அதாவது ஒரு ரோபோட் வந்து ஆல்ரெடி சிஸ்டமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப்பில். ஸோ நீங்கள் பண்ண விஷயத்தையே பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுடைய கமெண்டாக இருந்தாலும், உங்களுடைய போஸ்டாக இருந்தாலும், உங்களுடைய ஷார்ட்ஸாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பொய்யான தகவல்கள். ஸோ வீடியோ நீங்கள் ஒன்ஸ் போட்ட வீடியோவே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பொய்யான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டுபிடிச்சி அதை ரீயூஸ்டுன்னு நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது. இது வந்து ஷார்ட்ஸு அண்டு வந்து வீடியோவுக்கு கொடுக்குது. அதே போல் தான் இந்த கமெண்ட்ஸுக்கும் தானாகவே டெலீட் பண்ணி விட்டுருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணம், சிஸ்டர் உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, இது நல்ல கமெண்ட் தான், இதில் எந்த பொய்யும் இல்லை, எந்த தீமையும் இல்லை, ஆனால் இது ஒரு ஸ்பேமில் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் சேனலில் நல்லா இருக்குது, இதே மாதிரி
தொடர்ந்து எல்லாருக்குமே நீங்கள் என் சேனலில் பார்த்தாலும் மெசேஜ் பண்ணுவீங்க, மற்றவங்க சேனல்லையும் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணிப்பீங்க. அப்போ யூடியூப் என்ன நினைக்கும்னா, ஆல்ரெடி யூடியூப் சைடு ஸ்கேனிங் பண்ணும். அது வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற லெட்டர்ஸை ஸ்கேம்னு எடுத்துக்கும். அது ரோபோட் கிடையாது. அதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரே மாதிரியாக மக்களுக்கு ஒரே ஐடியிலிருந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்ல கருத்தை தெரிவிப்பீங்க, ஆனால் நீங்களும் ரோபோட் மாதிரி செயல்படுறீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் உங்களுடைய நல்ல கமாண்டாக இருந்தாலுமே டிலீட் ஆகிடும். சில டைம் நான் சொன்ன பார்த்தீங்களா, டாட் போட்டு எழுதினாலும் அது டிலீட் ஆகிடும். மற்றவங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தாலும், அதாவது மற்றவங்களுடைய உங்களுடைய லிங்கை என்னுடைய சேனலில் கொடுத்தாலும் அந்த கமெண்ட் தானாக ஹெல்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஊரை ஒரு நாட்டை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லியிருந்தா அதுவும் டெலீட் ஆகிடும். ஏன்னா யூடியூப் சைடில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த நாட்டை பற்றியும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது. ஏன்னா ப்ராப்ளம் வரும். தேவைப்பட்ட கருத்தை மட்டும்தான் பதிவு வைக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு சேனலில் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருக்கு உங்களுடைய சேனலில் நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அந்த வேர்ட்ஸை மற்ற சேனலுக்கு யூஸ் பண்ணாதீங்க, வேறு எதனா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்டில் விழுறதை தடுக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல கமெண்ட் தான் கொடுப்பீங்க. நான் சொன்ன மிஸ்டேக் எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு கமெண்ட் போகாது. அதற்கு காரணம், நீங்க ஏதாவது நான் சொன்ன மிஸ்டேக் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தாலும் யூடியூப் சேனல் மொத்தமா உங்களுடைய கமெண்ட ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு எந்த கமெண்ட் போட்டாலும் டிலீட் ஆயிடும். சோ கண்டிப்பா 60 நாட்களுக்குள்ளாரதான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சோ இது யூடியூப் ஹெல்பேஜ்ல இருந்து தான் எடுத்து உங்களுக்கு லைவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை. சோ நீங்க என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட பார்த்தா தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை, யாரெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்பேன். தகாத வார்த்தைகளை நீங்களே கமெண்ட்ல தடுக்கலாம். அந்த சமயத்திலையும் வர கமெண்ட்ல டாட் டாட் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தடுத்திருப்பீங்க. சில சேனலில் செட்டிங்லும் நீங்கள் சில தகாத வேர்ட்ஸை போட்டு செட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி கமெண்ட்ஸும் வந்து காமிக்காது. உங்களுக்கு தவறான கமெண்ட் வந்தால் அது எப்படி தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகாத வேர்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அது எங்கே போய்ட்டு நீங்கள் தடை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ரோமில் உங்களுடைய யூடியூப் பேஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரி பேஜ் வந்துடும். ஸோ இதில் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேஜை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு வந்து க்ரோம் டேஷ்போர்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங் இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் கம்யூனிட்டின்னு இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் மேலே தள்ளுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்டு பண்ண, அதாவது உங்களுக்கு பேட் கமெண்ட் வந்தால் சில சேனல்களை எல்டு பண்ணியிருப்பீங்க, தேவையில்லை இவங்க சேனல்லேருந்து கமெண்ட்ஸ் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்டு பண்ணியிருப்பீங்க. அந்த சேனல்ஸ் நேம் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ கொஞ்ச நாளாக நமக்கு நிறைய சேனல்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்கள் சேனலை தடை பண்ணிவிடுவேன், பிளாக் பண்ணிவிடுவேன், நீ ஏன் ஃப்ரீயாக சொல்லித்தர, அந்த மாதிரி எல்லாம் சில கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த சேனல் நேமில் நான் எத்தனை டைம் வந்து மறைச்சாலும் அதுக்காக திரும்ப திரும்ப ஃபேக்கான ஐடியை க்ரியேட் பண்ணி என்னுடைய சேனலுக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் மேலே தள்ளுங்க. இந்த இடத்துல தான் பிளாக்டு வேர்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸை போட்டு இந்த இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா உங்களுக்கு அது காமிக்காது. ஸோ பிளாக்டு லிங்க், அதாவது ஏதாவது லிங்க் வேணும்னாலும் நீங்கள் தப்பான லிங்க் ஏதாவது உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணால் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே நான் வந்து
சில இடத்துல லிங்க் மறைஞ்சிருக்குன்னு நான் காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ சில லிங்க் நான் காமிக்கக்கூடாதுன்னு இங்கே டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் அந்த இடத்துல லிங்க் எல்லாம் எனக்கு காமிக்கல. இதுதான் கமெண்ட்ஸ் மறையிறதுக்கான காரணம். நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக யூடியூப் என்பது வந்து ஈஸி கிடையாது. அதுக்காக தான் பெய்டு கோச்சி இல்லைன்னா வந்து நான் எல்லாருமே சொல்லலைங்க, என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணேன். இங்க சில பேருக்கு அதுக்கே வந்து பொறுக்கல, ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னுதா. கண்டிப்பா நான் என் லைஃப்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல்ல நானும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன். யூடியூப்ல நான் எப்படி பெய்டு கோச்சிங் போனேன், சப்ஸ்கிரைபர் வாங்கினேன், அதோட நான் என்னுடைய சேனலை டிராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட பாடத்தை வச்சுட்டு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இத பத்தி தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் போட்டிருப்பேன். சோ என்னுடைய யூடியூப் ஜர்னி பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தது. சோ நான் யாரு டிப்ஸ் சொல்றத பாத்தியும் போடல, எந்த சேனலையும் நான் டிஃபைன் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து பண்ணி மேய்க்கிற பொண்ணு டேஷ் பிளா பிளா அந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஏன் மேல இது என்னுடைய ஓன் கண்டென்ட். நான் இது வரைக்கும் ஒரு சினிமா கிளிப்பை யூஸ் பண்ணதில்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆடியோ லைப்ரரியில இருக்கிற மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் சில வீடியோக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன், பல வீடியோக்கு யூஸ் பண்ணல. பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் நான் வயலேட் பண்ணல. சோ வந்து எப்படி நீங்க காப்பிரைட் கொடுத்தாலுமே உங்களுக்கு நான் திரும்ப சப்மிட் கவுண்டர் நோட்டிபிகேஷன் கொடுப்பேன், திரும்ப உங்க சேனல் மேலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பெரிய சேனல் பேரை போட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ என் சேனலுக்கு ஃபேக்கா கொடுத்தீங்கன்னா நானும் ஆக்ஷன் எடுப்பேன். சோ வந்து என் மேல தப்பு இல்லாத வரைக்கும் நான் அதை கிளைம் பண்ணிக்க எனக்கு தெரியும். யூடியூப் டீம் கிட்ட கான்டாக்ட் பண்ணவும் எனக்கு தெரியும், என்னென்ன பண்ணணும் எனக்கும் தெரியும். நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், சென்னையில படிச்சிருக்கேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து இப்போதைக்கு வீட்டுல இருக்க பசங்களை பார்த்துக்கிட்டு ரியல் ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும். ஆனா என் சூழ்நிலை தவறிடுச்சு. ஆனா நான் போலீஸ் ஆகி என்ன பண்ணணும்னு என்னுடைய சின்ன வயசுல நினைச்சனும். சோ அதை நான் வந்து இப்போ ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதனால எந்த சேனலையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. உண்மையை சொன்னா பல சேனலுக்கு பிரச்சனை வருது. சோ கண்டிப்பா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பயந்தாங்கொல்லி மாதிரி கமெண்ட்ஸ் பண்றது, நெக்ஸ்ட் லைவ்ல வந்து பேட் கமெண்ட் பண்றது, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இல்ல அப்படிலாம் சொல்றது, என்னங்க சப்ஸ்கிரைபர் என்பது வந்து நீங்களே சில பேர் சொல்றீங்க, பணம் கட்டினா சப்ஸ்கிரைபர் சொல்றீங்க. அந்த பணத்தை கொடுத்தா எனக்கு வந்துட போகுது. சோ வந்து பணம் 10,000 இடிக்கு நினைச்சா கூட இந்த ஜால்ல வச்சு நான் கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்க முடியும். அது ஒரிஜினாலிட்டி கிடையாது. எது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா வியூஸ் கவுண்டும் கிடையாது, வாட்ச் ஹவர்ஸும் கிடையாது. உண்மைத்தன்மை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை இது மட்டும்தான் என்னை நிர்ணயிக்கும் நான் யார் என்று. சோ வியூஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்டோ நான் யார் என்று நிர்ணயிக்காது. பணம் இருந்தால் அது ரெண்டுமே வரும். இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை மட்டும்தான் கனி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. சோ இன்னும் சிலர் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க மக்களே. என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு வந்து லாங் வீடியோ போட்டா வியூஸ் போகவே மாட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சோ லாங் வீடியோ போட்டா ஏன் வியூஸ் போலனா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு சிலர் வந்து ஷார்ட்ஸே போடாதீங்கன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து ஷார்ட்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே போடுங்க. எந்த மெத்தட்ல போடுறீங்கன்னா, மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு சேனல் இருக்கு. சோ நம்பர் 1 சேனல் இருக்கு, இங்கிலீஷ் சேனல். அவங்க என்ன விதியை ஃபாலோ பண்றாங்கன்னா, சோ பெரிய சேனல் அவங்க என்ன விதியை ஃபாலோ பண்றாங்க, நான் என்ன விதியை ஃபாலோ பண்றேன்னா, நீங்க இப்போ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதுல ஷார்ட்ஸ் அதாவது ட்ரெய்லரா நான் வந்து ஒரு சின்னதா கிளிப் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு கீழே இந்த வீடியோவுடைய லிங்க் கொடுப்பேன். சொந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆனா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவும் மேல போகும், உங்களுடைய வீடியோவும் மேல போகும், வியூஸும் மேல போகும், வாட்ச் ஹவர்ஸும் வரும். இந்த மாதிரி நீங்க ஷார்ட்ஸுக்கும் வீடியோக்கும் கனெக்டிவிட்டி ஏற்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக பர்சனலா தனியா ஷார்ட்ஸ் போட வேணாம் சொல்லல. சோ வந்து பெரிய வீடியோக்கு வியூஸ் வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி நீங்க ஷார்ட்ஸ்
எப்படி வேணா போடலாம். ஷார்ட்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட மட்டும் நீங்க போயிட்டு பாருங்க. பல தேடுதலுக்கு விடை இருக்கு. இந்த 2025ல கண்டிப்பா நீங்க புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். சோ எவ்வித ஃபீஸும் நான் வாங்கல. இந்த மெம்பர்ஷிப் மட்டும் நான் ஆன் பண்ணிருக்கேன். அது எதுக்காகனா இங்க நிறைய பேருக்கு வந்து உன் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா அந்த கேள்விக்கு தான் இந்த மெம்பர்ஷிப். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அந்த ஜாயினிங் ஃபீஸ் கூட பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள்காக தான். கண்டிப்பா என்னுடைய சேனல்ல 50K வந்துட்டா நான் வந்து அந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட்டை எடுத்துருவேன். சோ இப்போதைக்கு என்கிட்ட மணி இல்ல. மணி இருந்தா கண்டிப்பா அந்த ரீசார்ஜபிள் அமௌண்ட்டும் நானே பண்ணிடுவேன். சோ ரியலா எங்க கிட்ட மணி கிடையாது. சோ நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் இருந்து என் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.